அம்மன் கையில் ஏன் எப்போதும் வேப்பிலை இருக்கிறது என்று நீங்கள் யோசித்ததுண்டா? இது வெறும் மருத்துவ குணம் கொண்ட இலை மட்டுமல்ல. இதன் பின்னால் ஒரு பெண்ணின் கண்ணீரும் ரத்தமும் ஈடு இணையற்ற தியாகமும் மறைந்திருக்கிறது. அம்மனை நினைச்சு ஒரு லைக் பண்ணுங்க. ஒரு காலத்தில் ஒரு கிராமமே கூடிய அம்மை நோயால் துடித்தது. கொப்புளங்கள், காய்ச்சல், மரணம். மக்கள் ஒவ்வொருவராக விழுந்தனர். அந்த வேதனையை தாங்க முடியாமல் ரஞ்சனி என்ற ஒரு சிறுமி கதறினாள். ஒரு நாள் இரவு அவள் காட்டில் இருந்த ஒரு பழமையான வேப்ப மரத்தின் அடியில் அமர்ந்து அழுதாள். தாயே, என் மக்களின் வலியை நீ எடுத்துக்கொள், எனக்கு அந்த நோயை கொடு என்று உருகி வேண்டினாள். அப்போது திடீரென ஒரு அசரீரி ஒலித்தது. குழந்தையே, வேப்ப மரத்தின் கசப்பை யார் தன் பக்தியால் அமிர்தமாக மாற்றுகிறார்களோ அவர்கள் மூலமே இந்த நோய் தீரும் என்றது. அந்த வார்த்தைகள் அவளது உயிரையே உலுக்கியது. உடனே அவள் வேப்பிலைகளை அரைத்து தன் மேனி முழுவதும் பூசிக்கொண்டாள். கசப்பான அந்த இலைகளையே உணவாக ஏற்றுக்கொண்டாள். அவளது அதீத பக்தியால் அந்த கசப்பு தெய்வீக மருந்தாக மாறியது. அவள் நடந்த இடமெல்லாம் நோய் விலகியது. இறுதியில் அவள் ஒரு பெரும் ஒளியாக மாறி அந்த வேப்ப மரத்தோடு ஐக்கியமானாள். அந்த மகா தியாகத்தை உலகம் மறக்காமல் இருக்கவே அம்மன் வேப்பிலையை தன் அடையாளமாக ஏற்றுக்கொண்டாள். அதனால்தான் இன்றும் வேப்பிலை இருக்கும் இடத்தில் தீய சக்திகள் அண்டாது என்பது நம்பிக்கை. அந்த தியாகத்தின் உருவமான அன்னையின் அருளை பெற மனதார ஓம் சக்தி என்று கமெண்ட் செய்யுங்கள். இந்த தெய்வ ரகசியத்தை அனைவருக்கும் பகிருங்கள்.